அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல பாருங்க, நம்ம கடைசி 3வது பகுதி பாருங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை பழைய ஆவிய ஆத்மாவிலிருந்து பிரிச்சு புதிய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு வழி செய்வது கர்த்தருடைய வார்த்தை தான், வேற வழியே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஆவியினால் நடத்தப்படாம ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கணும்ல, செப்பரேட் பண்ணணும். பழைய ஆவி தான் ஆத்மாவை நடத்தி கொண்டிருக்கிறது. பழைய ஆவினால் உண்டான பதிவுகள் தான் ஆத்மாவில் பதிந்திருக்கிறது. இப்ப ஆத்துமா தேவன் பக்கமாய் விசுவாசமாய் திருப்பப்பட வேண்டுமானால் பதிவுகள் நிறுத்தப்பட வேண்டும், பதிவுகள் தொடர்ந்து அழிக்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருந்தா அழிக்கிறது கஷ்டம். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? ஆவிய பிரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு வலது கருத்தை வைத்து ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பழைய ஆவினால பதியப்படுகிற பதிவுகள் முதலாவது அந்த ஆவியை பிரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதால தான் பிரிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினாலதான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலதான் பிரிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆவியை பிரிக்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவில் இருக்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா பதிவுகளை அழிச்சு 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 ஆத்துமாவில் விசுவாசத்தை, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, தேவன் மேலுள்ள அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக திசை திருப்புவது ஆண்டுடைய வார்த்தையாகிய உபதேசம் மட்டுமே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த உபதேசத்தை கேட்பதற்கு உற்சாகமாக உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமே. எதை பத்தியும் கேர் பண்ணல இந்த மரியாள். இயேசு வந்தாரா? ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன்கிழமை சர்ச்சா, வேற எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நேரா ஓடி அந்த 7 மணிக்கு எங்க உட்காந்துருவேன். ஆமே. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பதில் சொன்னா தெரியுமா? தேவையானது ஒன்று. இதாங்க தேவையே. ஸ்தோத்திரம். தேவையானது எது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது? ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் இந்த மரியாளுக்குள்ள விசுவாசம் வந்தது. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா.